என்ன ரங்கா நியாயமா இது டேபிளில் கூடவே லாஸ்ட்ல இருந்து நீ இப்போ மேட்ச்னு வந்து எங்களே பிடிச்சி போலன்னு தான் என்னதான் பண்ணுறது. ஒரு சைடு ரோஹித் சர்மா அடிக்கிறாருன்னா சூரியகுமார் யாதவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அவரும் திடீர்னு ஃபார்முக்கு வந்து ஸ்வீப்பாக அடிக்கிறாரு வச்சு. எந்த பக்கம் போட்டாலும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போலன்னு பொழந்து இன்னைக்கு சென்னையை உட்கார வச்சுட்டாங்க ஒரு வழியா. என்ன சொல்கிறது, சென்னை தோத்த நினச்சி கவலையாக தான் இருக்குது. பட் ஆனால் எம்ஐயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சரி எம்ஐ ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து 3 விக்ட்ரி எம்ஐக்கு. இதே ஃப்ளோவில் போங்க, ஒரு நல்ல ஃபைட் இருக்கு. ஆனால் இப்போ எம்ஐ கொடுத்துருக்கு இந்த வின்னிங் வந்து அடுத்து இருக்க மேலே இருக்க எல்லா டீமுக்கும் ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும் எம்ஐ பார்த்து. என்னடா அவனுக்கு இந்த அடி அடிக்கிறானுங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மேட்ச்ல. சென்னை அவ்வளோதான் போல, இன்னும் 3 மேட்ச் இருக்கு பார்க்கலாம். இந்த அடுத்து என்ன பண்ணாலும் மேலே வர மாட்டாங்க அவ்வளோதான். இந்த எம்ஐ வந்து ரெட் ரேட்ல மேலே போய் இப்போ 6th பொசிஷன் வந்துட்டாங்க மேலே. பரவாயில்ல, எம்ஐ வந்து பிளே ஆஃப்ல போனாங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து நிறையா ஃபைட்டிங் மேட்ச்லாம் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் நல்ல மேட்ச்ல பார்க்கலாம். பை பை.